அனைவருக்கும் சிறப்பான வணக்கம். இன்னைக்கு மோகினி சம்பந்தப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் நான் பேச போறேன். இந்த சம்பவம் ஜோஹர் பாருல நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த சம்பவம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு நடந்த சம்பவம். அதுவும் ஜோஹர் பாருல நடந்த சம்பவம். அந்த நபர் பேரு முரளி. இது கற்பனை பேருங்க, அவரோட உண்மையான பேர் வேற. ஒரு நாள் முரளி அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஜோஹர்ல இருக்கிற ஒரு பழைய வீட்டுக்கு லேப்பா பண்ண போறாங்க. எதுக்கு லேப்பா பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு தண்ணி அடிக்கிறதுக்கு. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேரு கூட முரளி அந்த பழைய வீட்டுக்கு போறாங்க. அந்த பழைய வீடுன்றது ஒரு கோச வீடு. அந்த கோச வீட்டுக்கு நடுவுல 4-5 பேரு கூட முரளியும் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க போன டைம் சரியா மணி 11:30 ராத்திரி. அப்ப இவங்கெல்லாம் உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. நல்லா என்ஜாயபிளா லேப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு மணி 1 ஆயிருச்சுங்க. அதாவது விடிய காலையில 1 ஆயிருச்சு. அப்ப அந்த நேரத்துல முரளி தன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, நான் யூரின் பாஸ் பண்ணணும், இங்க எங்கேயாச்சும் மரவான இடம் இருக்கான்னு. ஏன்னா அந்த பழைய வீட்டுல இவங்க தங்கி லேப்பா பண்ற அந்த பழைய வீட்டுல பாத்ரூம் இருந்தாலும் அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாது. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இந்த பழைய வீட்டு விட்டு வெளியே போய் கொஞ்சம் தூரம் தள்ளி போனாக்கா அங்க ஒரு காடு இருக்கும். அந்த இடம் மரவா இருக்கும், யாருமே வர மாட்டாங்க, நீ அங்க போயிட்டு யூரின் பாஸ் பண்ணலான்ட்டு அவங்க ஃப்ரெண்டு, அதாவது முரளியோட ஃப்ரெண்டு முரளி கிட்ட சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த பழைய வீட்டு விட்டு வெளியாகி அந்த நடு ராத்திரியில அப்படி இப்படின்னு பார்த்தா மணி ஒரு 1:05 இருக்கும். அவர் வீட்டு விட்டு வெளியாகி கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. ஓகே, அந்த காட்டு பகுதி நோக்கி அவர் போறாரு. அந்த காட்டு பகுதி ரொம்ப இருட்டா இருக்கு, சுத்தி யாருமே இல்லைன்னு அவர் அங்க யூரினை பாஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் தூரத்துல முரளியோட கண்ணுக்கு ஒரு பெண்மணி தெரியுறாங்க. அப்ப அந்த பெண்மணி முரளி கண்ணுக்கு ஒரு அழகான, எங்கேயுமே அவரோட பிறவியில எங்கேயுமே பார்க்காத ஒரு அழகு தோற்றத்துல ஒரு கவர்ச்சி வடிவத்துல அவங்க இருக்காங்க. முரளியோட மனசை கவர்ற அளவுக்கு அவங்களோட தோற்றம் இருக்கு. இப்ப முரளி நின்ற இடத்துல அவங்க நெருங்கி வராங்க. அந்த பொண்ணு நெருங்கி வரும் பொழுது முரளிக்கு ஒரு யோசனை, இப்ப இந்த நேரத்துல இந்த ராத்திரியில இந்த இடத்துல யார் இந்த பொண்ணு, இங்க என்ன செய்யுதுன்னு இப்ப முரளியை அவங்ககிட்ட கேட்கிறாரு, பேச்சு கொடுக்குறாரு. யார் நீங்க, ஏன் இந்த இடத்துல என்ன செய்றீங்க அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, இல்ல என் வீடு இங்கதான் இருக்கு. இப்ப முரளியும் தன்னோட அறிமுகத்தையும் அங்க கொடுக்குறாரு. இன்ட்ரோ, 2 பேரும் மாத்தி மாத்தி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. இப்ப நல்லா பேசிக்கிறாங்க. இப்ப ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, முரளியோட மனசு அந்த நேரத்துல அந்த பொண்ணுகிட்ட பறி கொடுத்துட்டாரு. கல்யாணம் பண்ணா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும், வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழணும். ஏன்னா அவங்களோட பேச்ச ரொம்ப கவர்ற தன்மையா இருந்திருக்கு அந்த டைம்ல. அப்புறம் முரளி அந்த பெண்ணுகிட்ட விடை பெறுறாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பழைய வீட்டுல நாங்க லேப்பா பண்ணிட்டு இருக்கோம், சோ நான் முத கிளம்புறேன்னு அந்த பொண்ணை அவர்கிட்ட விடை பெறுறாங்க. முரளி திரும்ப வந்துடுறாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் லேப்பா பண்ற இடத்துக்கு வந்துடுறாரு. முரளி போயிட்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து லேப்பா பண்றாரு. லேப்பா பண்ணிலாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. முரளி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்பி போயிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் முரளி எங்க வெளியே போறாரோ அந்த இடத்துல எல்லாம் அந்த பெண்மணி, அந்த நான் சொல்லியிருந்தேன்ல அந்த காட்டு பகுதியில ஒரு பெண்மணியை பார்த்தாருன்னு, அந்த பெண்மணி முரளி கண்ணுக்கு தென்படுறாங்க. முரளி கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. முரளிய ஏதோ அந்த பெண்ணுகிட்ட வசியமான மாதிரி அந்த பெண்ணுகிட்ட அவரும் பேச்சு கொடுக்குறாரு. இவங்க 2 பேருக்குள்ள பழக்கங்கள் நெருக்கமா போகுது. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னாக்கா, முரளி இந்த பெண்ணுகிட்ட பழகுறது அவர் வீட்டுக்கும் சரி நண்பருக்கும் சரி யாருக்குமே தெரியாது. இவங்க 2 பேருக்குள்ளதான் இந்த விஷயம் தெரியும். இது போக 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 ஒரு காதல் உருவா போயிட்டு முடியுது. இப்படியே போக 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 முரளியோட வீட்டுக்கு அந்த பெண்மணி வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா யாருமே இல்லாத சமயத்துல, யாருக்குமே தெரியாத சமயத்துல முரளி ரூம் வரைக்கும் அந்த பெண்மணி வராங்க. முரளி கூட உடல் உறவு கொள்ற அளவுக்கு அந்த பெண்மணி அவ்வளவு நெருக்கமா முரளி கூட இருக்காங்க.
அப்ப இது வந்து அடிக்கடி, அதாவது இந்த பெண்ணு வந்துட்டு யாருக்கும் தெரியாம முரளி வீட்டுக்கு வர்றது, முரளி ரூமுக்கு வந்துட்டு வர்றது, இப்படி போக டெய்லி வந்துட்டு ராத்திரி ராத்திரி யாருக்கும் தெரியாம முரளியோட வீட்டுள்ளுக்கு வந்துட்டு இந்த பொண்ணு வர்றது, முரளி கூட வந்துட்டு உறவாடுறது. அப்ப இதுக்கு இடையில வந்துட்டு முரளிக்கு வந்துட்டு, ஏன்னா முரளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறத்தாழ கல்யாண வயசு இருக்கும். அவர் வந்து ஒரு நல்ல இடத்துல வேலை செய்யறாரு. வயசு இருந்தா ஒரு 25 to 28 இருக்கும். அப்ப அவங்க அப்பா அம்மா வந்துட்டு என்ன பண்றாங்க, பையனுக்கு வந்துட்டு கல்யாண வயசு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல வந்துட்டு போயிட்டு பொண்ணு பாக்குறாங்க. அப்ப அதுக்கு அந்த பொண்ணு இவங்க வந்து போய் பார்த்த இடத்துலலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு வீட்டுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி முரளியை வந்து பார்த்தோன்னே வந்துட்டு வேணான்னு வந்து சொல்றாங்க. அதாவது முரளியை வந்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற இடத்துலலாம் வந்துட்டு சொல்றாங்க. அடுத்தடுத்து முரளிக்கு வந்துட்டு நிறைய இடத்துல போயிட்டு பொண்ணு பாக்குறாங்க. முரளியை பார்த்தோன்னே வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி பிடிக்காமையே வந்துட்டு தொடர்ந்து போகுது. பிடிக்க எங்க போனாலும் வந்துட்டு பிடிக்கல, இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல, அவரை பார்த்தோன்னே அதாவது முரளியை பார்த்தோன்னே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பொண்ணு வீட்டு இவங்க போற பொண்ணு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு பிடிக்காம போகுது. முரளிக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையும் வந்துட்டு அவருக்கு இல்லை. அப்ப பெற்றோர்களோட, அதாவது முரளியோட அப்பா அம்மா அவங்களோட வழி கட்டாயத்தோட தான் வந்துட்டு அதாவது பொண்ணு பாக்குற போற இடத்துக்குலாம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு முரளியை வந்து கூட்டு போயிட்டு பொண்ணு பார்க்க வைக்கிறாங்க. இந்த முரளி கூட வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு டீப்பா பழகுதுல, வீட்டுக்கெல்லாம் வருதுல்ல, அந்த நெருக்கங்கள் வந்து இன்னும் கூடுதலா அதிகமாகுது. இதுல இன்னொரு விஷயம், முரளிக்கு வந்துட்டு கல்யாண ஆசை வந்துட்டு இல்லாம போன காரணமே வந்துட்டு இந்த பொண்ணுனால தான். ஏன்னா முரளி வந்துட்டு அந்த பொண்ணு மேல ரொம்ப ஒரு அளவு கடந்த ஒரு மோகமும் மயக்கத்தோடையும் வந்துட்டு அவர் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு பழகுறாரு அந்த பொண்ணு கூட. அதனாலேயே வந்துட்டு மற்ற பொண்ணுங்களாம் வந்து பார்த்து அவருக்கு வந்து ஒரு விருப்பம் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வந்துட்டு அந்த மைண்ட் செட்ல வந்து அவர் இருக்காரு. கல்யாண ஆசை கூட வந்து அவருக்கு வந்துட்டு இல்லை. கொஞ்சம் நாட்கள் கடக்க முரளிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தடகாத்திரமா இருந்த அந்த உருவம், அதாவது முரளியோட உருவம் போக 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 ரொம்ப நறுங்கிக்கிட்டே போயிருக்கு. அதாவது ரொம்ப தீனா உடம்புல வந்து ரொம்ப உள்ளுக்கு போய் மூஞ்சிலாம் ரொம்ப ஒடுக்கு விழுந்து ஒரு மோசமான தோற்றத்துல வந்து முரளி தென்படுறாரு. இது வந்து முரளியோட அப்பா அம்மா வந்துட்டு கவனிக்கிறாங்க. அப்ப முரளியோட அப்பா அம்மா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க, என்ன பையன் இப்படி வந்து மெலிஞ்சுக்கிட்டே போறான்னு. போக 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 முரளி வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு ரொம்ப லீவ் போட ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப வந்துட்டு, ஏன்னா அவர் வீட்டுல வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூம்ல தான் வந்து அந்த பொண்ணு வந்துட்டு போறது. அப்ப அந்த ரூம் உள்ளுக்கே வந்துட்டு அவர் வந்துட்டு அது உள்ளுக்கே வந்துட்டு சோம்பேறியா வந்துட்டு படுத்து கிடக்குறதும், நினைச்சா வேலைக்கு போறதும் வர்றதும் சொல்லிட்டு ஒரு நிலை இல்லாத வாழ்க்கையா வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. ஒரு நாள் பார்த்து முரளியோட அப்பா அம்மா முரளி கிட்ட உட்காந்து பேசுறாங்க. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீ முன்ன மாதிரி இல்ல, கல்யாணத்தையும் வந்துட்டு நீ தள்ளி போடுற, கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற, உன் உடம்பும் இப்படி வந்துட்டு நெளிஞ்சுக்கிட்டே போகுது, வேலைக்கு வந்து ஒழுங்கா போக மாட்ற, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு. அப்ப மெயினா வந்து இந்த கல்யாண ஆசை ஏன் இல்லைன்ட்டு முரளி வந்துட்டு அவங்க அப்பா அம்மாட்ட விவரிக்கிறாரு. அதாவது எனக்கு வந்துட்டு ஏன் கல்யாண ஆசை இல்லைன்னா, என் கூட வந்து ஒரு பொண்ணு வந்து பழகுது, அன்னாடம் வந்துட்டு ராத்திரி என் ரூம்க்கு அது வருது, என் கூட நாங்க வந்து ரொம்ப ஒன்னா இருக்கிறோம், அந்த பொண்ணு இல்லாம என்னால இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த முரளி வந்துட்டு முரளியோட அப்பா அம்மாட்ட சொல்றாரு. அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். நமக்கே தெரியாம எப்படி வந்து ஒரு பொண்ணு கூட வந்து வீட்டுல பழகுறான், நம்ம பார்த்ததே இல்லையே, எப்படி அவன் ரூம் உள்ளுக்கு வரைக்கும் அந்த பொண்ணு போகுது, நம்ம வீட்டுல தானே இருக்கிறோம், இது வந்து ஏதோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு, சம்திங் ராங் அப்படின்னு ஒரு வழியா வந்து இந்த முரளி கூட பழகுற பொண்ணு யாரு, இந்த பொண்ணு எப்படி வீட்டு உள்ளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது வேற எதுவும் இல்லைங்க, முரளி கூட வந்து பழகுறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கண்ணி கழியாத துர்மரண ஆவி, கல்யாணம் ஆகாத ஒரு ஆத்மா, மோகினி. பொதுவாக வந்து மோகினின்னுவாங்க. மோகினி தான் வந்து முரளி கூட. அவர் வந்து எப்ப வந்துட்டு அந்த லேப்பா பண்ணும் பொழுது போயிட்டு அந்த யூரின் பாஸ் பண்ணும் பொழுது அந்த பொண்ணு வந்துட்டு தென்பட்டுச்சோ, அதோடய வந்துட்டு அந்த பொண்ணு இவர் கூடயே வந்துருச்சு. ஆனா இந்த விஷயம் எப்படி இவர் கூட பழகுற இந்த முரளி கூட பழகுற அந்த பொண்ணு வந்துட்டு மோகினி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு, அதாவது போய் இவங்க சாமி பார்த்தாங்களா இல்ல எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு நமக்கு வந்துட்டு கதை ரீச் ஆகலைங்க. ஆனா எக்ஸாக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க, முரளி கூட இருக்கிறது வந்து ஒரு மோகினி.
அப்ப நாட்கள் கடக்க கடக்க முரளியோட உடல்நிலை ரொம்ப மோசமா போகுது. இருக்க இருக்க ரொம்ப எலும்பா போறாரு. அவர் வந்துட்டு வேலைக்கும் வந்துட்டு சரியா போக முடியல. பாக்குற இடத்துலலாம் வந்துட்டு பொண்ணு பாக்குற இடத்துலலாம் வந்துட்டு இவரை வந்து வேணான்றாங்க. இவரை பார்த்தோன்னே வந்து வேணான்றாங்க. முரளி வீட்டுல உள்ளவங்க, அதாவது முரளியோட அப்பா அம்மா, சில நெருங்கிய சொந்தங்கள்ல வந்துட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. இது வந்து இந்த ஐடியா வந்து யாரு கொடுத்தாங்கன்னு தெரியல. அதாவது முரளிக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ற மாதிரியே ஒரு செட்டப், அதாவது கல்யாணம் பண்ணி முரளி வந்து கல்யாண கோலத்துல இருக்கிற மாதிரியும், முரளி ரூம்ல வந்துட்டு இந்த கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வந்துட்டு அலங்கரிச்சிருப்பாங்கல்ல, பொண்ணு மாப்பிள்ளை உள்ளுக்கு இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வந்துட்டு அலங்கரிக்கிறாங்க அந்த ரூம்ல. இந்த ஐடியா எதுக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு நாள் பார்த்து முரளிக்கு வந்துட்டு மாப்பிள்ளை மாதிரி அலங்கரிச்சு வேட்டி சட்டை, கதர் வேட்டி சட்டை எல்லாம் போட்டுட்டு, அவர் வந்துட்டு அந்த மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டு பட்டம் கட்டியிருப்பாங்களா அந்த மாதிரி கட்டியிருக்காரு. அந்த மாதிரி அவரை வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க வீட்டுல உள்ளவங்க. முரளியோட ரூம்லயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி அவரோட மெத்தை அங்கெல்லாம் வந்து அலங்கரிச்சிருக்காங்க. ரூம் ஃபுல்லா வந்து அலங்கரிச்சிட்ட பிறகு முரளிய வந்துட்டு அந்த ரூம் உள்ளுக்கு விடுறாங்க. விட்ட பிறகு வந்துட்டு கதவு வந்து பூட்டுறாங்க. பூட்டிட்ட கையோடைய வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னாக்கா, கொஞ்ச நேரம் சென்று இவங்களாம், அதாவது முரளி ரூம் உள்ளுக்கு விட்டுட்டு இந்த உறவினர்கள், அதாவது அந்த வீடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கு. உறவினர்கள் இந்த முரளியோட அப்பா அம்மா எல்லாம் வந்துட்டு வெளியே உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்ச நேரம் சென்று தட்டா புட்டான்னு உள்ள ஒரே சத்தம், ஜாமா உடையிற மாதிரி, கட்டில் உடையிற மாதிரி, ஜாமாலாம் வந்து பறக்கிற மாதிரி ஒரு சத்தம். அப்ப முரளி வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வெளியே நின்று அந்த ரூம் உள்ளுக்கு நடக்கிற சத்தத்தை வந்து கேட்கிறாங்க. கொஞ்ச நேரம் சென்று சத்தமே இல்லை. அதுக்கப்புறம் ரூம் கதவு வந்து திறந்து உள்ளுக்கு போய் பாக்குறாங்க. முரளி அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. இந்த கட்டில் அந்த ஜாமா எல்லாமே உடஞ்சிருக்கு. முரளி வந்துட்டு ஒரு நாக்கையில உட்கார்ந்து இருக்காரு. அப்ப வந்து முரளி சொல்றாரு, என் கூட இருக்கிற அந்த பெண்ணு இந்த ஜாமாலாம், அதாவது எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, யாரு கூட நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ஆத்திரத்துல வந்து எல்லா ஜாமாவும் உடைச்சி போட்டு ரூம் விட்டு எப்படி வெளியே போனாங்கன்னு தெரியல. இப்ப வந்து பொண்ணு வந்து இப்ப இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுனாக்கா, கொஞ்ச நாள் சென்று முரளியோட உடல் வாகலாம் இந்த பொண்ணு பழகிறதுக்கு முன்னுக்கு எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி வந்துட்டு நல்லா நார்மலா திடகாத்திரமா வந்துட்டாரு. அண்ணாட தொழிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாரு. அந்த பொண்ணு வந்துட்டு முரளி கண்ணுக்கு வந்துட்டு தென்படுறது இல்லை. அந்த பொண்ணும் வந்துட்டு முரளி கூட வந்துட்டு உறவாடுறது இல்லை. இப்போ முரளி வந்துட்டு பேக் டு நார்மல், நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு நல்லா இருக்காரு. கொஞ்ச நாள் சென்று ஒரு நல்ல இடத்துல வந்து முரளி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப முரளி ரொம்ப நல்லா ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த மோகினி, அந்த பொண்ணுன்ற வடிவத்துல இருக்கிற அந்த மோகினியோட தொந்தரவுகள் இல்லாம. இந்த கதையை வந்துட்டு சம்பந்தப்பட்ட அந்த முரளின்ற கேரக்டர் தான் நம்மகிட்ட இந்த கதையை வந்து சேர்த்தது. உங்களுக்கு வந்துட்டு சில சந்தேகங்கள் வந்துட்டு இந்த கதையை தொட்டி இருக்கும். என்னன்னாக்கா, முதல் விஷயமே, இந்த மோகினின்ற ஒரு துர்மரண ஆத்மா வந்துட்டு முரளி கூட வந்து பழகுறது வந்து எப்படி வந்துட்டு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. எப்படி வந்துட்டு முரளிக்கு வந்துட்டு அது வந்து ஒரு மோகினின்னு வந்துட்டு தெரியாம வந்து அந்த அந்த மோகினி கிட்ட வந்துட்டு ஒரு பெண்ணுகிட்ட பழகுற மாதிரி பழகிருக்காரு அப்படின்னு. முதல் விஷயமே, மோகினி கிட்ட இருக்கிற விஷயமே ஒரு ஆளை வந்துட்டு ஆக்கிரமிக்குதுனாக்கா, உதாரணத்துக்கு வந்துட்டு மோகினி வந்துட்டு யார் ஆக்கிரமிக்கும்னாக்கா, திருமணம் ஆகாத கண்ணி கழியாத வாலிபர்கள் அல்லது இளைஞர்களை தான் வந்துட்டு அந்த மாதிரி நபர்களை வந்து பார்த்து தான் அவங்க உடம்புல போயிட்டு உட்காரும். ரெண்டாவது வந்துட்டு அந்த மாதிரி போயிட்டு உட்காரும் பொழுது அவங்க தான் தன் கணவர், திருமணம் ஆன ஒரு ஆணை, அதாவது திருமணம் தன்னை வந்துட்டு திருமணம் வந்து அவர் பண்ணி நம்ம கூட வாழ்றாருன்னு சொல்லிட்டு அந்த மோகினி கற்பனை பண்ணிக்கும். அதே சமயத்துல அந்த போயிட்டு உடம்புல உட்கார்ற வாலிபரியம் வந்துட்டு இந்த மோகினி வந்துட்டு தன் நினைவாவே தன் மோக ஆசையால வந்துட்டு அது வந்து வசியப்படுத்தி வச்சிரும். இந்த வாலிபருக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது. உண்மையாலுமே நம்ம ஒரு பொண்ணுகிட்ட தான் பழகுறோம், அந்த பொண்ணுகிட்ட தான் உறவாடுறோம், அந்த பொண்ணை தான் வந்துட்டு கல்யாணம் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த கற்பனையிலே வந்துட்டு கனவு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம், இந்த மாதிரி மோகினி வந்து உட்கார்ந்த வாலிபர்களுக்கு வந்துட்டு என்னத்தான் குட்டிக்காரன் அடிச்சாலும் திருமணமே நடக்காது. திருமணம் பண்ண அந்த மோகினி விடாது. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு அவரை வந்து கணவரா, அதாவது எந்த வாலிபர் உடம்புல வந்து உட்கார்றாங்களோ தன் கணவரா நினைச்சு கற்பனையா வந்துட்டு அவங்க உடல்ல வந்துட்டு வாழ்ந்துகிட்டு உறவு கொண்டுகிட்டு இருக்காங்களே. அப்ப இன்னொரு பெண்ணை வந்துட்டு திருமணம் பண்ண வந்துட்டு இந்த மோகினி விடாது, ரொம்ப பிரச்சனை கொடுக்கும், ரொம்ப தடுங்கலாக்கும். அதே சமயத்துல அந்த மோகினி உட்கார்ந்த ஆடவரோட முக தோற்றங்கள், உருவங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப படு மோசமா இருக்கும். யாருமே அவரை வந்து விரும்ப மாட்டாங்க இந்த மோகினியை தவிர.
அதனாலதான் வந்துட்டு இந்த கதையில வந்து முரளிக்கு வந்துட்டு எங்க போனாலும் சரி அவருக்கு வந்துட்டு திருமண நிச்சயமா ஆகாம இருந்துச்சு. எந்த இடத்துல போயிட்டு பொண்ணு பார்த்தாலும் சரி, பொண்ணு இடத்துல வந்துட்டு பொண்ணு வீட்டுக்காரவங்க இவர வந்துட்டு புறக்கணிச்சாங்க. அதே சமயத்துல அவர் உருவமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப த்ரோவா போணுச்சு. ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ஐடியா. இந்த ஐடியா யாரு குடுத்தா? முரளியோட அப்பா, அம்மாவுக்குன்னு தெரியல. மேபி வந்துட்டு இவங்க வந்து எங்கேயோ போயிட்டு சாமி பார்த்திருக்கலாம். இல்ல இந்த மோகினி பத்தி தெரிஞ்சவங்க, விஷயம் தெரிஞ்சவங்க இந்த ஐடியா வந்து குடுத்திருக்கலாம். ஏன்னா, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? மோகினி யார் உடம்புல போயிட்டு உட்காருதோ, எந்த அ திருமணம் ஆகாத வாலிபர் உடம்புல வந்து உட்காருதோ, வேற இடத்துல வந்து கல்யாணம் பண்ண இந்த மோகினி விடாது. கல்யாணம் ப அ அ அப்படியே வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாலும் இந்த மோகினிக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணும். அப்ப இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, முரளிக்கு வந்து நடக்காத ஒரு கல்யாணத்த வந்து நடந்த மாரி செட்டப் பண்ணி வச்சுட்டாங்க. அதாவது மோகினி வந்து பார்க்கும்போது, முரளிக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகி அவர் வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்காரு. யாருக்கோ கட்டி குடுத்துட்டாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ரூம் உள்ளுக்கு வரப்போகுதுன்னு. அப்ப அந்த இடத்துல வந்துட்டு, அந்த மோகினிக்கு வந்துட்டு வேலை இல்ல. அதுக்கு வந்துட்டு வாழ்க்கை போன மாரி. ஒரு நம்பிக்கை அதாவது ஒரு பொய் நம்பிக்கைய வந்துட்டு அந்த மோகினிக்கு வந்து குடுத்துட்டாங்க. ஏன்னா, ஒரு பொண்ண வந்துட்டு தாலி கட்டி திருமணம் அடைஞ்சிட்டாலே, அந்த வாலிபர் உடம்புல வந்துட்டு அந்த மோகினி வந்து உட்காராது. அப்ப இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து வாழ்க்கை இல்லையே! இந்த ஆடவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லித்தான், அந்த ஆத்திரத்துல, என் உரிமையான ஒரு ஆடவர் வந்துட்டு, இன்னொரு ஆள வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு, ஜாமான்லாம் போட்டு உடைச்சு, ஆவேசமா ஒரு உக்கிர தாண்டவம் ஆடிட்டு, முரளிய விட்டு அவங்க வந்து அதாவது அந்த மோகினி வந்து விலகுனது. ஆனா பொதுவா இந்த மாரி கேஸஸ்லாம் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, யார் உடம்புல மோகினி உட்காருதோ, அத மீறி அ தெய்வத்தோட பாதுகாப்பு இல்லாம, அ தெய்வத்தோட உதவி இல்லாம, மீறி போயிட்டு யாரையும் அதாவது மோகினி கூட இருந்துகிட்டு போயிட்டு கல்யாணம் அ எந்த ஆடவர் போயிட்டு கல்யாணம் பண்றாங்களோ, இந்த மோகினி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போகும். அதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்குனாக்கா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கல்யாணம் திட்டத்த வந்துட்டு கெடுத்து விட பாக்கும், பிரச்சனை குடுக்க பாக்கும். மீறி வந்து கல்யாணம் பண்ண போம்போது, அந்த ஆடவரை வந்து முடிச்சு விட்டுரும். முடிச்சு விட்டுறோம்னாக்கா உயிரை எடுத்துரும். ஆனா, லக்கி முரளி வந்துட்டு எப்படி தப்பிச்சாருன்னு தெரியல. மேபி வந்துட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு சாமி பாக்குற இடத்துல போய் பார்த்திருக்கலாம். அவருக்கு ஒரு பாதுகாப்பு பொருள் வந்துட்டு அந்த இடத்துல வந்து குடுத்திருந்திருக்கலாம். அதனால தான் அந்த மோகினி வந்துட்டு இவர் வந்து திருமணம் ஆன கோலத்த வந்து பார்த்தோனே, அவர ஒண்ணும் செய்யாம, சுத்தி இருக்கிற ஜாமான், அந்த கட்டில் எல்லாத்தையும் உடைச்சு போட்டு தன் ஆத்திரத்த காமிச்சுட்டு, அந்த ரூம் விட்டு அது வெளியாயிருக்கு. ஆனா எது எப்படியோங்க, முரளி இப்ப நல்லா அ குழந்தை குட்டியோட, தன் மனைவியோட திருமணமான மனைவியோட வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்காரு. ஆ இதோட இந்த கதை வந்துட்டு இங்க முடியுது. ஓகே. இந்த உண்மை சம்பவம் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால், லைக் பட்டன் எப்போதும் போல வந்துட்டு தட்டி தெறிக்க விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன முக்கியமா வந்துட்டு கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. இந்த பெல் பட்டன வந்துட்டு கிளிக் பண்ணாத்தான், அடுத்தடுத்து இந்த மாரி அமானுஷ்ய கதைகள் வந்துட்டு நம்ம சேனல்ல வந்து போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு காமிக்கும். நன்றி, வணக்கம்.